அதாவது மேயரை பத்தி தப்பா சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு பெரிய மனுஷனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய மேயராங்கம்மா இல்ல, காலி போலிலாம் வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. மேயர்னா மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை நமக்கு. அதனால எங்கம்மா நீங்க ஊர்ல போய் சொல்லணும், கட்சிக்காரங்களும் வருவாங்கம்மா. அடுத்த 15-30 நாட்கள் தொடர்ச்சியா நம்முடைய போராட்டம் இருக்கணும். போஸ்ட் கார்டு எழுதணும், 1 லட்சம் பேர் எழுதி கவர்னருக்கு, முதலமைச்சருக்கு 50,000 30,000 கார்டு அனுப்பணுங்கம்மா. மனித சங்கிலி போராட்டம், எல்லாரும் வெயில்ல சுத்தி நிக்கணும். முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்துல கிளம்பி மதுரை விமான நிலையத்துக்கோ கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கோ வர்றாருன்னா கருப்பு கொடியோடு அங்க போய் நிக்கணும். நம்ம யாரையும் தப்பா பண்ணல, நாம ஜனநாயக போராடுறோம். செல்வராஜ் எம்எல்ஏவை சொல்லணும், நாங்க 30 நாள் இடுவாய் மக்கள் சோறு தண்ணி இல்லாம வீடு வீடா வந்து மக்கள் காலில் உளுந்து உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க நாங்க கேட்க போறோம். ஏன்னா நீங்க 30,000 பேர் இருக்கிறீங்க, 5 கிராமம் இடுவாய் நான் கணக்கு போட்டேன், 30,000 பேர் இருக்கிறீங்க. அதுல 10,000 பேர் வந்து எல்லா திமுக கவுன்சிலர் கூட்டணி கட்சி கவுன்சிலர் எங்க இருக்கிறாங்களோ ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுங்க, ஒரு 10,000 ரூபாய் செலவாகுங்கம்மா. போஸ்ட் அடிச்சு விட்டு ஒரு 2 ஆட்டு செலவு, 2 ஆட்டுக்குட்டி செலவு, அதை ஒட்டிட்டு ஒரு கவுன்சிலர் நாங்க விடமாட்டோம், ஒரு கவுன்சிலரை விடமாட்டோம். நீங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க? அம்மா அரசியல் தோக்கடிச்சா மட்டும்தான் நமக்கு மரியாதை. அதனால நீங்க தயவு செய்து நம்முடைய அடுத்த போராட்டம் போஸ்டர், கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி, கவர்னர். ஆனா எத்தனை கிழிப்பாங்கம்மா? ஒரு ஆடு எத்தனை போஸ்டர் கடிக்கும்? ஆட்டுக்கு வயிறு சின்னது தானே, ஒரு நாள் கடிக்கும், ஒரு நாள் நீ கிழிப்ப, 2வது நாள் எப்படி கிழிப்ப? அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாங்கம்மா. நாம இந்தியாவிலே முதலாக அறவழி போராட்டத்துல இதை செய்வோம். ஒரே ஒரு உதாரணத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி ஐயா சம்பரானுக்கு போறாங்க, முதல் சத்தியகிரக போராட்டம் சம்பரானுக்கு, பீகார்ல. இண்டிகோனுடைய டைய வச்சு பண்றாங்க. காந்தி போறாங்க, இண்டிகோ வந்து பண்ண மாட்டாங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே காவல்துறை அதிகாரி வர்றாரு, ஐயா நீங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. காந்தி கேட்கிறார், வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அந்த போலீஸ்கார்ட்ட இதுவரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியால யாருமே வந்தா என்ன பண்ணுவேன்னு யாருமே கேட்கல. வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கறாங்களேன்னு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட்டம் எல்லாம் சேர்ந்துருது. எல்லாம் காந்தியை வர்றாங்க, மாட்டோடியில் உட்கார வைக்கிறாங்க, நேரம் இழுத்துட்டு ஊருக்குள்ள இங்கேயும் போறாங்க. போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணு தெரியாம காந்தியை பிடிச்சி எடுத்துட்டு கோர்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு வெள்ளக்காரன் நீதிபதி வந்து உட்கார்றாரு, ஐயா நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்க ஆர்டர் போட்டிருக்கல, ஏன் வந்தேன், மீறி வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே வெள்ளக்கார நீதிபதிக்கும் தெரியல, ஒரு கிளாசிக் சத்தியகிரகம். வெள்ளக்கார நீதிபதிக்கும் தெரியல, என்னையா காந்திக்கு பதில் சொல்றது, சிறையில வைப்பேன் அப்படின்னு. சிறையில வச்சா திரும்ப வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் சிறையில வைப்பேன், மறுபடியும் வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் நான் போராட்டம் பண்ணுவேன். அப்ப நீ இந்த சம்பரான் பகுதிக்குள்ள நீங்க யாருமே வரி வசூல் பண்ண முடியாது. என் போராட்டத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு கைது பண்ணு உள்ள வைக்கணும், கைது பண்ணு வைக்கணும். எந்த விதமான அரசு வேலையும் நீங்க யாரும் செய்ய முடியாது. எனக்கு கைது பண்ணு வைக்கணும், கைது பண்ணு வைக்கணும். அந்த நீதிபதி மகாத்மா காந்தி கிட்ட 1 மணி நேரம் வாதாரம் பண்ணி சொல்றாரு, ஐயா தயவு செஞ்சு இதை ஆர்டர் போட்டு நான் நிறுத்த சொல்லிடுறேன், நீங்க ஊரை விட்டு கிளம்புனா போதும். அதுதான் சம்பரன் சத்தியகிரகம் நம்ம சொல்றோம். சத்தியகிரகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தியகிரகம் சம்பரான் சத்தியகிரகம். அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எதிர்த்து நின்றாரு காந்தி. இன்னைக்கு ஊர் மக்கள், இடுவாய் மக்கள், நீங்க அதை செய்யணுங்கம்மா. கோர்ட்டு வேலையை, பசுமை தீர்ப்பாய வேலையெல்லாம் எங்க பொறுப்பு, நாங்கள் அதை செய்யறோம். செல்வராஜ் எம்எல்ஏ தோக்கடிக்கணும், தினேஷ் மேயரை தோக்கடிக்கணும், எல்லா திமுக கவுன்சிலரை தோக்கடிக்கணும். இதை இடுவாய் மக்கள் ஒரு ஐயா இங்க இருக்கிறாங்க, ஐயா நீங்க கிராம மக்கள் அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க, நீ தோக்கணும். யாருக்கு நாங்க ஆதரவெல்லாம் கொடுக்கல, உன்னையே நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு நீங்க களத்துல இறங்கினாவே ஒரு பெரிய மாற்றம் திருப்பூர்ல எல்லா பகுதியிலும் வருங்க ஐயா. இவங்க பொட்டாட்ட 3 மாசத்துல எல்லா மிஷினையும் ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நிறைய குப்பை போடுறவங்கள ஃபைன் போடுவாங்க. அவங்க இவங்களா 1000 கோடி பிசினஸ் பண்றாங்களா, 5000 கோடி பிசினஸ் பண்றாங்களான்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. திருப்பூரினுடைய குப்பை திருப்பூருக்குள்ள சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் முதலிபாளையமாக இருந்தாலும் சரி, சின்னக்காளிபாளையமாக இருந்தாலும் சரி, நீங்க தப்பிக்க முடியும். நாங்கள் சொன்னபடி நாளையிலிருந்து எங்கள் வேலையை நாங்க செய்வோம். அரசியல் கட்சி எங்க வேலையை நாங்க செய்வோம். பெட்டிஷன் கொடுக்கிறது, மனு கொடுக்கிறது, சண்டை போடுறது எல்லாம். ஊர் மக்கள் கட்டுக்கோப்பாக உங்கள் வேலையும் 15 நாள் செய்யுங்க. மாற்றம் வருதா இல்லையான்னு நீங்க பாருங்க, மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்க. அதனால் இதற்கு தீர்வு எல்லோரும் இணைந்து தார்மீக அடிப்படையில் ஜனநாயக உரிமையோடு இதை செய்வோம். காவல்துறையின் மீது நமக்கு கோபம் இருந்தாலும் கூட இன்னைக்கு பொறுத்துட்டு போறோம். ஏன்னா நம்ம பீகார் மாதிரி, யூபி மாதிரி நாம எப்பொழுதும் காவல்துறையின் மீது எங்கேயும் கை வைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. காவல்துறை தவறானது சொன்னா கூட அதை நம்ம சப்மிஷனோட போறோம். காவல்துறையினுடைய மனசாட்சியை இன்னைக்கு நாம சுட்டி காட்டி இருக்கிறோம். மனசாட்சியை லைட்டா நம்ம தொட்டிருக்கிறோம்.
நீங்கள் செய்வது சரியா நீங்களே சொல்லுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். மாறுவார்கள் என்று நம்புவோம். அரசியல் மாறும் பொழுது எல்லோரும் மாறும். ஆனால் நம்முடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கட்டும். நாளையிலிருந்து இந்த மாதிரி நூதனமான எல்லா போராட்டத்தையும் நம்ம செய்வோங்கம்மா. அம்மா ராணுவத்தை கொண்டு வந்து அப்படிலாம் சுட முடியாது. அப்படி எப்படி சுடுவாங்க? அது எப்படி சுடுவாங்கம்மா? சும்மா சொல்லுவாங்க. இந்த மேயர் சொன்னாராம்மா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலீன்னா நான் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பை கொண்டு ராணுவக்கார பூட்ஸ்ல போட்டு மதிப்பான். இந்த மேயருக்குலாம் மரியாதை கொடுக்குறக்க ராணுவம் இருக்கு. இதுக்கு இவங்க மிரட்டும் போது மேயர் சொன்னது, நீங்கள்